For the first time in KGF, we proudly introduced this modern method of education, specially designed for children aged 2 to 5 years. Carmel Kids, located near Ayyappa Temple, Srivari Nilayam, Robertson Pet KGF, the modern way of education for children aged 2 to 5 years. We provide a safe and secure environment with CCTV surveillance, smart boards, smart classes, and child-friendly spaces. Our approach encourages children to think, do, and explore through critical thinking, touch and feel learning, conversations, and early education. For admissions and inquiries, visit us at Carmel Kids, Srivari Nilayam near Ayyappa Temple. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆர்டி பிளாக் உடைய மக்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு ஒரு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கோயில் வந்து 140 வருஷம் பழமை வாய்ந்த கோவில். இந்த கோவில் திருவிழா வருது. இதுக்கு கிராண்டாக இந்த கோயிலுக்கார அணுகும் போதும் மெயினான குறிக்கோள் வந்து ரோடு தான் வச்சாங்க. அந்த சப்ஜெக்டு அந்த ரோடுக்கு ரூபா சசிதர் முழு ஆதரவு கொடுத்து இன்னும் ஒரு ஷார்ட்லி இன்னும் ஒரு வாரமோ என்னாவோ ரோடு போட்டு தரேன்னு அந்த அம்மா சொல்லிக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கும் ரூபா சசிதர் எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் நகரமன்ற தலைவர் இந்திரா காந்தி தயாசங்கர் வந்து இங்கே பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு 3 ஜேசிபி கொடுத்து என்னென்ன வேலை பண்ணுமோ பண்ணுங்கிறாங்க. அவங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இதே போல் இந்த பகுதி மக்களுக்கு என்றென்றும் நான் துணையாக இருப்பேன். அவங்க வேலைகளை நான் செய்வேன். அவங்களுக்கு என்ன வேலை செய்தாலும் அவங்க காலடியிலேருந்து நான் வேலை செய்வேன். ஒரு வேலைக்காரன் தான் நான். அதிகாரம் எனக்கு கிடையாது. அதிகாரம்லாம் வந்து எம்எல்ஏக்கிட்டையும் முனிசிபாலிட்டி நகரமன்ற தலைவர்கிட்டையும் அவங்கக்கிட்ட இருக்குது, இந்திரா காந்தி கிட்ட. அவங்க கண்டிப்பாக அந்த அக்கா எனக்கு செய்வாங்க. எம்எல்ஏவும் நான் அக்காவும் தான் கூப்பிடுவேன். அக்கா என்னை விடமாட்டாங்க, கை விடமாட்டாங்க. இந்த இது போல் சமயத்தில் கண்டிப்பாக அந்த ரோடை போட்டு தருவாங்க. இந்த கோயில் நிர்வாகம் ரொம்ப நான் சொல்கிறேன், இவங்க ஒரு பில்லருன்னு கூட சொல்லலாம். அண்ணன் இவங்கெல்லாம் வந்து பில்லருங்க. இந்த கோயிலை வழி நடத்துகிறவங்க எங்கெங்கேயோ வெளியில் இருக்கிறாங்க, கோயிலை வழி நடத்துகிறவங்க. அவங்களுக்கெல்லாம் நன்றியை சொல்லி அவங்க என்ன சொன்னாலும் இந்த கோவிலுக்கு நான் செய்து கொடுப்பேன்னு கவுன்சிலர் சார்பாக இந்த ஒரு 4 வருஷத்தில் நீங்கள் என்னென்ன வேலை பண்ணிக்கிறீங்க சார்? நிறைய வேலை பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஐமாஸ் வரப்போகுது. இப்போது ஒரு 20 டேஸில் வாட்டர் பிளான்ட் வரப்போகுது. எத்தனையோ வேலை இங்கே இருக்குது. இப்போ வந்து சொல்லிட்டாக்கா எல்லாருக்கும் ஆசை, எப்போன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஒரு 25 டேஸில் ஐமாஸ் போட்டு தரேன்னுக்கிறாங்க. இந்த ரோடும் வந்துடும் 25 டேஸில். யாரோ பேசுகிறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு நம்ம அது விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை. இது அரசாங்கம் வேலை. உங்களுக்கு தெரியும், கான்ட்ராக்டரு இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்றாரு. அதை தான் நான் சொன்னேன் மக்கள்கிட்ட. அதை யாரோ அவங்க ஒரு மிஸ்கைட் பண்ணி அதை
பொய் சொல்கிறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அதுக்கெல்லாம் அந்தோனியாரே சாட்சி, இந்த பகுதி மக்களே சாட்சி. அவங்கக்கிட்ட நல்ல பேர். அவங்க என்ன வா இந்த ஏரியாவுக்கு புள்ளியாக என்னை கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு நான் மகனாக நடந்துப்பேன்னு சொல்லி எனக்கு வாய்ப்பினை தந்த ஆர்டி பிளாக் வட்டத்துக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். சகோதரர் அன்பு அவரை பற்றி நாங்கள் சொல்ல தேவையில்லை. எப்போ என்ன கேட்டாலும் நான் ஒரு நாள் 2 நாள் ஆகும் பண்ணி கொடுத்துட்றாங்க. இன்னவரெல்லாம் நம்மளுக்கு எதுவும் இது பண்ணுறதில்ல. இந்த ரோடு விஷயத்தில் தான் கொஞ்சம் மனசு கஷ்டமாச்சு. இருந்தாலும் அவருடைய பக்கத்தில் இருந்து அவருடைய கஷ்டத்தை வந்து சிச்சுவேஷன் வந்து சொன்னார். அக்செப்ட் பண்ணிக்கினேன். ஏன்னாக்கா நானும் ஒரு முறை விழுந்திருக்கேன் அந்த ரோட்டில். நான் ஸ்டீவன்சன் இருந்தார், அவர் எங்கள் பேரை 3 பேரும் விழுந்தோம். நான் அப்போ கூட பையன்கிட்ட சொன்னேன், டே வீட்டில் சொல்லாதரான்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு வீட்டில் ஒரே சார்ஜு, நீ ஏன் இட்டு போன பையனை அப்படி அது இதுக்கு சொல்கிறேன்னாக்கா அது மாதிரி ஆக்சிடென்ட் இமிடியேட்டாக அன்புக்கு சொன்னேன், அன்பு இது மாதிரி இருக்குது, அன்பு விழுந்தோம் நாங்கள். அந்த கல் பெரிய பெரிய கல்லுங்க ஸ்லிப் ஆகுது, இது மாதிரி இருக்குது. சரி சொன்னோம். சரி இப்போ என்ன ஒன்று சந்தோஷமான விஷயம்னாக்கா ஒரு வாரத்தில் ரோடு வருதுன்னாரு. அது ஒரு சந்தோஷமாக திருவிழாக்கு முன்னே போட்டுடலாம். நிறைய ஜனங்க வராங்க, இந்த சுற்றிட்டு தான் வராங்க. ஏன்னா ரோடு நல்லா இல்லை, அந்த பக்கம் சுற்றின்னு இப்படி வராருங்க. அதனால அதையும் எடுத்து கொடுத்தா சொன்ன சகோதரர் இதை க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கும் ஆலயத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி சொல்கிறேன். நாங்கள் சொன்ன வேலை இதுவரையிலும் எதுவும் தட்டதில்லை. அந்த வகையில் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். மேற்கொண்டு அவர் செய்கிற தொழில் செய்கிற ஊழியத்துக்கும் இனி வரப்போகிற நாட்களில் அவர் ஆற்ற பணிக்கும் நாங்களும் எங்கள் சார்பாக அவருக்கு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணுமோ நாங்கள் கொடுக்குறோம். அதில் வந்து இப்போ கோயில் திருவிழா எப்போ ஸ்டார்ட் ஆகும்? 10ஆம் தேதி ஜூனோட ஹிஸ்ட்ரி எடுத்தா சார்? அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி என்ன? ஹிஸ்ட்ரி சார், அது நம்ம முன்னோர்கள் நாங்கள் வந்து ஒரு இப்போத்துக்கு 42 இயர்ஸ் 42nd இயர் நாங்கள் இந்த நிர்வாகத்தை பண்ணுறோம். இதுக்கு முன்னே எங்கள் மூதாதையர், அதாவது எல்டர்ஸ் ஆன்செஸ்டர்ஸும் இருக்கிறாங்க, எல்டர்ஸும் இருக்கிறாங்க. அவங்க பண்ணது நெக்ஸ்ட் அவங்க கையிலேருந்து நம்ம வந்திருக்குது. சொல்லப்போனால் நாங்கள் இவ்வளோ ஒரே நிர்வாகம், அதிலிருந்து வந்து இறந்துட்டவங்க அப்படின்னு விட்டுட்டாக்கா அவங்களெல்லாம் போயிட்டு நாங்கள் எங்களுடைய நிர்வாகம் ஒரே தலைமையில் இத்தனை 42வது வருஷம். எங்கள் பிரசிடெண்ட்டு செக்ரட்டரி அவங்கெல்லாம் இங்கேயே இருந்தவங்க. பிரசிடெண்ட்டு மிஸ்டர் வில்லியம் சாந்தராஜன்னு, செக்ரட்டரி ஆர் சந்திரமூர்த்தின்னு, எங்களெல்லாம் வழி நடத்துகிறவர் வந்து ஆர் ஜேம்ஸுன்னு, இவங்களோட தலைமையில் நாங்கள் பண்ணின்னு வர்றோம். அவங்க என்ன அவன் சொன்னாலும் இது மாதிரி செய்யணுன்னா சொல்லிவிடுவோம், ஓகே செய்யுங்கன்னுவாங்க. எப்பப்போ மீட்டிங் எப்போ வந்து கலந்துக்கிறாங்க. இந்த வகையில் தான் இந்த நிர்வாகம் நடந்துருக்குது. அதில் ஒன்றும் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நாள் வரை எங்களை வழி நடத்த பெரியவர்களுக்கு, முக்கியமாக புனித அந்தோனியாருக்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். 42 ஆண்டுகள். இப்போ ரீசெண்டாக வந்து புது பாடி கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். சின்ன பசங்க அவங்க தான் எல்லாம் வந்து செய்துன்னுக்கிறாங்க. இப்போ நாங்கள் வந்து பேக் சப்போர்ட் தான். இப்போ கூட தேர் வேலை நடந்துட்டு இருக்குதுங்க, க்ளீனிங் வேலைலாம் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்களே பண்ணின்னுக்கிறாங்க. என்னென்ன இருக்குது அவங்களே பண்ணின்னு இருக்கிறாங்க. எங்கள் புது நியூ பாடி இந்த திருவிழாவுக்கு வந்தீங்கன்னாக்கா அவங்களெல்லாம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் எங்கள் பிரசிடெண்ட்டு செக்ரட்டரி அவங்களெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். பேட்ரன்னு ஒன்று வேறு பெங்களூரில் யாரும் இருக்காங்க, எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பேசுவாங்க. இன்னொருத்தர் வந்து சிறப்பு அழைப்பாளராக அழைச்சிருக்காங்க, கிருஷ்ணகிரியிலேருந்து வராரு. அருட்பணி வினோத்குமார்னு, இவங்க 2 பேர் தலைமையில் திருப்பள்ளி நடக்குது. அது முடிஞ்ச உடனே காலையில் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் சிற்றுண்டி விநியோகம் இது இஷ்யூ பண்ணுறோம். திரும்ப 11 o'clock ஒரு ப்ரேயர் இருக்குதுங்க. 11 o'clock ஆனவுடனே 12 o'clock வந்து எல்லாருக்கும் வர்றவங்களுக்கு மற்றும் வட்டவரத்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுக்குறோம். லைனில் யாராக இருக்கிறவங்க வெளியே வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் 200 kg அரிசி போடுறோம். அரிசி போட்டு சார் ஜனங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க சார்? ஜனங்களுக்கு வந்து என்ன, ஜனங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தைன்னா, அந்த கிறிஸ்தவ இது முறைப்படி பார்த்தா அறுவடை மிகுதி, அதான் என்னது ஹார்வெஸ்ட் இஸ் லாட். ஆனால் வந்து அதனுடைய அந்த ஊழியர்கள் அதான் லேபர்ஸ் இல்லையா கம்மி. அதாவது வந்து நம்மளுக்கு அரிசியோ பருப்போ தாசியம் இல்லை, அவர்கிட்ட இருக்கிற அருட்கொடைகள் நிறைய, அது வந்து பெற்று போகிறதுக்கு ஆள் இல்லை. அது மீண்டும் ஜனங்க வந்து அதை பயன்படுத்திக்கணும். ஆண்டவருடைய இது முன்னா இதெல்லாம் காலெல்லாம் இது இல்லை, நம்ம ஆண்டவர் யார் இதுன்றதெல்லாம் செகண்டரி. எந்த மதம்னா இருக்கட்டும்,
எந்த மதனாக இருக்கட்டும், எந்த கோயிலாக இருக்கட்டும், அவருக்கு சுகூழியம் பண்ணோம். இன்றைக்கி இந்த லைனில் வந்து ஒரு 5 கோயில் இருக்குங்க. 5 கோயில் சிறப்பாக நடக்குது. ஆனால் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து சரியாக இன்ட்ரெஸ்ட் பண்ண மாட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் சரியாக கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. அந்த நிலை மாறணும். மக்கள் வந்து பெற்றோருங்க, முக்கியமாக பெற்றோருங்க, எஜுகேஷன் கூட ரொம்ப கம்மியாகிட்டு இருக்குது. இப்போது த்ரூஅவுட் கேஜிஎஃப் எஜுகேஷன் கம்மியாகிட்டு இருக்குதுங்க. எஸ்எல்சி நம்ம எங்கள் வட்டாரத்தில் எஸ்எல்சி ஒன்றுமே இல்லை, 0. இதெல்லாம் பெற்றோருங்க கவனிக்கணும். பெற்றோருங்க வந்து பிள்ளைங்க கிட்ட அட் எனி காஸ்ட் வந்து மொபைல் கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணாக்க திரும்ப மீண்டும் பழைய மாதிரி எஜுகேஷன் நல்லா வரும், பசங்க முன்னேறுவாங்க. இது மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு நியூஸு மற்றும் செய்தி. எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி இந்த ரோடுக்கு நிற்கிறீங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லணும். இந்த ரோடு பற்றி வீடியோக்காரங்க தான் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக உங்களாலேயும் எங்கள் எம்எல்ஏ பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக எங்கள் எம்எல்ஏ செய்வாங்க. தயாசங்கரும் இந்திரா காந்தி அக்காவும் கேட்ட உடனே என்ன வேணும்னு இன்னும் கேட்டுனுக்கிறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் நான் மிக ஆகாது. அதே போல் இந்த அண்ணன் இவர் கவுண்டரு பசங்கள்லாம் யூத்ஸ் எல்லாம் நான் என் கூட இருக்கிறாங்க. இந்த ஆர்டி பிளாக் என்ன வேலை பண்ணுமோ நான் பண்ணி கொடுப்பாங்க. நான் கிறிஸ்துவ மேலே விசுவாசம் உண்டு, எனக்கு நான் பண்ணி தருவேன். லாஸ்ட்டாக ஒன்று இந்த பணி மூலயமா எங்களுக்கு உதவி செய்து மேலேருந்து தான் வர்றோம் இல்லையா. எம்எல்ஏ ஸ்ரீமதி ரூபா சசிதர் அவங்களுக்கும் மற்றும் முனிசிபல் பிரசிடெண்ட்டு மற்றும் அவர் கீழே பணியாற்றும் அன்னரும், முக்கியமாக எங்களுடைய வட்டாரத்து 9th வார்டு முனிசிபல் கவுன்சில் சாந்தி அன்பு எங்களுக்கு மனமாக நன்றி. ಮೇಡಮ್ ಈ ಕಡೆ ತಿರ್ಕೊಂಡ್ರೆ ಇದೆಲ್ಲ ಇನ್ನು ಮುಂದೆ ಏನಾಗುತ್ತೋ ಮಾಡೋಣ, ಇನ್ನು ಮುಂದೇನು ಮಾಡೋಣ. ಬೇಗ ಮಾಡಿಸ್ಕೊಡಿ ನೀವೆಲ್ಲ. ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮಾಡಬೇಕು ಮೇಡಮ್, ಸಾಕಾಗ. ಆಮೇಲೆ ನಾನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಣ್ಣ, ನಾನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಲ್ಲ ದೇವರು. ವಿಶ್ವಕರ್ಮನ ಯಾರು ಇವ್ರು ಆರಾಧಿಸ್ತಾರ? ವಿಶ್ವಕರ್ಮ ದೇವರನ್ನ ಅಲ್ಲ, ಅವರು ವೀರಬ್ರಹ್ಮ. ಟೋಟಲ್ ಎಸ್ಟಿಮೇಟ್ ಕಾಸ್ಟು 20 ಲಕ್ಷ. 20 ಲಕ್ಷದಲ್ಲಿ ನಾವು ಇದು ಗ್ರಾನೈಟ್ ಹಾಕಿ, ಕಾಂಕ್ರೀಟ್ ಹಾಕಿ ಗ್ರಾನೈಟ್ ಅವ್ರು ಯಾವುದು ಕಮಿಟಿ ಅವ್ರು ಯಾವ್ದು ಹೇಳ್ತಾರೆ ಅದೇ ಗ್ರಾನೈಟ್ ಹಾಕ್ಬೇಕು. ದೇವಸ್ಥಾನ ಕಮಿಟಿ ಏನು ಪ್ರಪೋಸ್ ಮಾಡ್ತಾರೆ ಸ್ಯಾಂಪಲ್ ತೋರಿಸ್ತೀವಿ. ಗ್ರಾನೈಟ್ ಕೂಡ ನೀವು ಡಿಸೈಡ್ ಮಾಡಿದ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅವರು ಡಿಸೈಡ್ ಮಾಡಲ್ಲ. ಕಮಿಟಿ, ದೇವಸ್ಥಾನದ ಕಮಿಟಿ ಅವ್ರು ಯಾವ್ದು ಬಣ್ಣ ಕ್ವಾಲಿಟಿ ಡಿಸೈಡ್ ಮಾಡ್ತೀರಾ ಅದನ್ನ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ ಮೇಡಮ್. ಆಮೇಲೆ 3 ಗರ್ಭಗುಡಿಗೆ ವಾಲು ಗ್ರಾನೈಟ್ ಬರುತ್ತೆ, ಫ್ಲೋರಿಗೂ ಗ್ರಾನೈಟ್ ಕಾಂಕ್ರೀಟ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ. ಈಗ ಮೇಲೆ ರೂಫ್ ಕಾಂಕ್ರೀಟ್ ಹಾಕ್ತೀವಿ. ಆಮೇಲೆ ಔಟ್ ಸೈಡು ಆಲ್ರೌಂಡ್ ಕಾಂಪೌಂಡ್ ಹಾಕೊಂಡು ಸ್ಟೀಲ್ ಗೇಟ್ ಇದೆ. ಆಮೇಲೆ ಇನ್ ಬಿಟ್ವೀನ್ ಬಿಲ್ಡಿಂಗು ಕಾಂಪೌಂಡ್ ಆಗ್ಬೇಕು, ಕೆಲಸ ಆಗ್ಬೇಕು. ನನಗೆ ಖುಷಿ ಆಗ್ಬೇಕಂದ್ರೆ ಕೆಲಸ ಆದ್ಮೇಲೆ ನಾನು ಬರ್ತೇನೆ ಅಣ್ಣ. ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಮೇಡಮ್ಗೆ, ತುಂಬ ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಯಾಕಂದರೆ ನಾವು ಕೇಳಿದ್ರೇ 20 ಲಕ್ಷ ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ. ಸ್ವರ್ಣನಗರ ಕ್ರಾಸ್ನಲ್ಲಿರುವ ಶ್ರೀ ಕಾಳಿಕಾಂಬ ದೇವಸ್ಥಾನಕ್ಕೆ ನಮ್ಮ ಸರ್ಕಾರದವರಿಂದ 20 ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಸ್ಯಾಂಕ್ಷನ್ ಮಾಡಿದ್ರು. ಅದರ ಬಗ್ಗೆ ಈ ದಿನ ಬಂದು ನಮ್ಮ ಮೇಡಮ್ನವರು ಕೆಲಸ ಪ್ರಾರಂಭಿಸೋದಕ್ಕೆ ಈ ದಿನ ಒಂದು ಪೂಜೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಇಟ್ಕೊಂಡಿದ್ವಿ. ಅದಕ್ಕೆ ಬಂದು ಭಾಗವಹಿಸಿ ಅವರು ನಮ್ಮ ಕೆಲಸವನ್ನು ಪೂರ್ಣಗೊಳಿಸಿದ್ದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಸಂಘದ ಪರವಾಗಿ ಮತ್ತು ದೇವಸ್ಥಾನದ ಪರವಾಗಿ ಹೃತ್ಪೂರ್ವಕ ವಂದನೆಗಳನ್ನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ.
మేడంకి పెద్ద పెద్ద థ్యాంక్స్. ఎలా అంటే చాలా ఎంతకాలు అడిగినాను, రెస్పెక్ట్ ఇచ్చి మనకి శాంక్షన్ చేసినారు 20 లక్షలు. ఈ పొద్దు ఆయన వచ్చి పూజ కూడా స్టార్ట్ చేసి పోయింది. ఇప్పుడు ఇంక నుంచి పని కూడా స్టార్ట్ చేస్తా ఉన్నాము, గుడి పని. ఆయనకి చాలా థ్యాంక్స్. ఇంకా కొన్ని పనులు ఉంది, ఆయన్ని అడగాలనుకున్నాము, అది కూడా చేస్తామని కూడా చెప్పింది. మేడం పెద్ద థ్యాంక్స్.